ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம பார்த்தது தான். இன்னைக்கு வந்து லாஸ்ட் சாட்டர்டே வந்து ஈவினிங் நம்ம வந்து ஸ்நாக்ஸை பற்றி பார்த்துருந்தோம். என்னென்னா குனாஃபா சாப்பிட்றதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ குனாஃபா பண்ணுறாங்கல்ல நம்ம காசிம் பாய், இவங்க தான் வந்துட்டு இப்போ மந்தியும் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வீக்கெண்டு சண்டே ஆனால் நம்ம வந்து கடையில் போய் தான் சண்டை பிடிப்போம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு. இனிமேல் அந்த கவலையும் இல்லை, மந்தி ஆர்டர் பண்ணாலே வீட்டுக்கு வந்துடும். இப்போ அதனால லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து குனாஃபா வந்து கொடுத்துருந்தாங்க ரிவ்யூக்காக. இந்த வாரம் வந்து நமக்கு மந்தி கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட வந்து மந்தி அவைலபிளாக இருக்கும், அரேபியன் மந்தி. இவங்க வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மந்தி ரெடி பண்ணுறதுல. இவங்களே வந்து மந்தியுடைய மசாலாவும் வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால நம்ம வந்து இப்போ அன்னைக்கு வந்து நமக்கு லாஸ்ட் டைம் நம்ம குணப்பா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்த மந்தி வந்துருக்கு. நல்லா கமகமன்னு மனமும் செமையாக இருக்குது. சண்டே பிடிக்கிறது சாப்பாடுக்காக தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து நம்ம காசிம் பாய் சண்டையெல்லாம் பிடிக்காதீங்கப்பா, மந்தி சாப்பிடுங்கப்பா, மந்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மந்தி இது எப்படி இது என்ன, இது பீஃப் மந்தி, இது வந்து சிக்கன் மந்தி. இது வரைக்கும் நம்ம வந்து மட்டன் மந்தி சாப்பிட்டோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா பீஃப் மந்தி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். எப்படி இருக்குங்கிறத அடுத்து வந்துட்டு என்னது 3 சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, அப்புறம் வந்து பீஃப் மந்தி 3 வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. மந்தி கமகமன் மணக்குது. எனக்கு எப்படி அதை சொல்லணும்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருக்கணும். நின்று படாத பாடுபட்டு மந்தி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு பீஃப் மந்தி வச்சுட்டோம், இன்னொரு பார்ட்டில் சிக்கன் மந்தி வச்சுருக்கோம். சிக்கன் வந்து நல்ல லெக் பீஸு ரசமாக கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்து பீஃபில் வந்துட்டு இந்த கழுத்து பீஸ் மாதிரி உடக்குது, இது கழுத்து பீஸ் மாதிரி இருக்கும், அது சாஃப்டாக இருக்கும். மாசுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பீசஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இதுக்கு வந்து சாப்பிட்டு வந்து மயோனைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சாலட் கொடுத்துருக்காங்க தெரியுமா. இந்த சாலட்டில் வந்துட்டு நம்ம 90 கிட்ஸில் வந்துட்டு இந்த உப்பு மாங்காய் போட்டு சாப்பிடுவோம். மாங்காவெல்லாம் வெட்டி உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி. அது வந்து வினிகர் போட கிடையாது. இதில் ஹைலைட்டே வினிகர் கிடையாது. நிறைய இடத்துல வினிகர் போட நான் டேஸ்ட் பண்ண உடனே எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சு 90 கிட்ஸோடைய ஓல்டு மெமரிஸ் வந்து எனக்கு மெமரி ஆச்சு. ஸோ இதோடைய டேஸ்ட்டு இந்த உப்பு மாங்காய் சாப்பிட்ட அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பீங்களா? இது தக்கனா கொடுப்பாங்க போல. 1 kg, 1/2 kg அந்த மாதிரி. இதோட குவான்டிட்டிலாம் எப்படி கொடுத்துருக்கீங்க? 1 kg டெய்லி வந்து 1 kg ஸ்டார்டிங். மினிமம் வந்து நீங்கள் வாங்குறா இருந்ததுன்னா 1 kg நீங்கள் வாங்கி ஆகணும். சரி, 1 kgக்கு கீழே கிடையாது. சண்டே ஆஃபர் 1 kg 1/2 kg. அந்த 1/2 kg வந்து சண்டே மட்டும் 1/2 kg அவைலபிளா? சண்டே மட்டும் வந்துட்டு நமக்கு வந்து 1/2 kg வந்து அவைலபிளில் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா முழுக்க 1 kg தான். டெய்லி வந்து மந்தி உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது. சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, பீஃப் மந்தி. மசாலா வந்து அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட். மசாலா பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு சேல்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மசாலா வந்து சேலும் பண்ணுறாங்க, குணஃபா சேல் பண்ணுறாங்க. குணஃபா வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு அதில் அப்டேட் பண்ணியிருந்தோம். 5 வகையான குணஃபா இருக்குது. 2 குணஃபா வந்து இப்போ அவைலபிளாக இருக்கும். அது போக இவங்ககிட்ட வந்து இப்போ மந்தி அவைலபிளாக இருக்குது. சிக்கன், மட்டன், பீஃப் மந்தி அவைலபிளாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மந்திக்கு உண்டான மசாலா பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தேன். இவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மசாலா வேணும், மந்தி மசாலா வேணும். நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்துக்குள்ளே வந்து மந்தி மசாலா வந்து எங்கேயும் சேல் கிடையாது, மேபி கிடையாது. இவங்ககிட்ட இவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எனக்கே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மந்தி ரெடி பண்ணுறது, பிரியாணி ரெடி பண்ணுறது வந்து செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் வெளியில் ஒரு நாள் தெரியல, நாங்களே கெஞ்சி கூத்தாடி ஆளை இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். இவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஆள் சென்னை நெட் கஃபே வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவங்க தான் அதோடைய ஃபவுண்டர் தான் இவங்க. இப்போ வந்து மந்தியோடைய ஃபவுண்டராக சஃபா ஃபுட்ஸுன்னு இருக்குல்ல, அதோடைய ஃபவுண்டராக இப்போ வந்து ஆரம்பித்து ஆக்சுவலாக வந்து 1 year 2 years இருக்குன்னா 2 years 3 years ஆயிடுச்சு. 3 years ஆயிடுச்சு. இப்போ ஃபுட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஆரம்பிச்சு மிளகுலாம் போட்டிருக்காங்க உள்ள. இப்போ நாங்கள் 2 மந்தி சாப்பிட்றோம். அதாவது பீஃப் மந்தியும் சிக்கன் மந்தியும். இந்த சைடில் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு, இந்த பக்கத்தில் இருந்து எடுக்கும்போது இது ஒரு டேஸ்ட்டு. இவ்வளோ ஹைலைட் தெரியுமா?
மந்தி சாப்பிடும் போது நம்ம வந்து தளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக உள்ள பாதாம்லாம் போட்டு வறுத்து வச்சிருக்காரு. பாதாம் நிறைய போட்டிருக்கேன். ப்ரைஸ்லாம் எப்படின்னா, அதாவது பேசிக்காக என்ன ப்ரைஸ் வந்து சிக்கன் வந்து என்ன ரேட் வருது? 1 kg ஸ்டார்ட். 1 kg சிக்கன் வந்து 1 கிலோ ரைஸ் 1.5 கிலோ கறி. 1 கிலோ ரைஸ் 1.5 கிலோ கறி. ஓகே. அது வந்து 1300 ரூபா. அதில் சல்லாடு தப்போஸ் மைனஸ் 3 வாங்குவோம். எல்லாத்துலேயுமே இந்த சாலட் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. மைனஸ் 1. செம்மையாக இருந்துச்சு. அதே போல் பீஃப் வந்து 1.5 அதே 1 கிலோ ரைஸ் 1 கிலோ கறி 1400 ரூபா. 1400. மட்டன் வந்து அதே 1.5 2300 ரூபா. மட்டன் மட்டும் ரேட்டு மட்டனுக்காக 1.5 கறி 2300 ரூபா. எல்லாத்துக்குமே இந்த 3 இன்க்ளூட் ஆகும். சலாடு தரப்புக்கு அப்புறம் ஸ்வீட் எதுவும் ஆட் ஆகுமா? அந்த ஸ்வீட் சலாடு வேண்டாம்னா ஸ்வீட் சாலட் வந்து குனாஃபா அதாவது நம்ம சாலட் இருக்கும், மந்திக்கு வந்து சாலட் வந்து செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. இதுக்கு பதிலாக வேணால் நீங்கள் ஸ்வீட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் வாங்கிக்கலாம். எனக்கு சாலடு வேணால் நீங்கள் வந்து சாலட் ஆர்டர் பண்ணிவிட்டு குனாஃபாவும் அவங்கள்ட்ட சேல் இருக்கிறதுனால இதை சாப்பிட்டதுக்கப்புறம் குனாஃபா சாப்பிட்டு மொத்தமாக வந்து ஒரு காம்போவாக மாறிடும். அதாவது காம்போ ஆஃபர் இருக்குன்னு சொல்ல வரல. அரபி மந்தி, அரபி குனாஃபா இந்த மாதிரி நம்ம மொத்தமாக வச்சு சாப்பிடும்போது அரபு ஸ்டைலே அதான். இந்தியை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியில் தாளாவே எம்டி ஆயிடுச்சு. என்னதெல்லாம் இவங்க குடிச்சிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா? இதாங்க அந்த வந்து அந்த இதில் என்னெல்லாம் போட்டுதான் தெரியுமா? குக்குமல், அதாவது குக்குமல், அப்புறம் வந்து கேரட்டு, மாங்காய் இதெல்லாம் போட்டு உப்பு மாங்காய் போட்டு சாப்பிடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருந்தாங்க. வானம் வச்சுருந்தாரு. நல்லா லெமன்லாம் புளிஞ்சு சம்முனு. மேற்கொண்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எப்படி ஆஃபர்ஸ் இருக்குது, காம்போ என்ன, இது வேறு மேற்கொண்டு உள்ள டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும், என்ன மினிமம் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளேட்டு, அதாவது 1 kg தான் மினிமம் வந்து 1 kg. சண்டே ஒன்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ½ kg அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மினிமம் நீங்கள் வந்து 1 kg ஆர்டர் பண்ணால் தான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டும் நமக்கு வந்து சூப்பராக அமையும், கிடைக்கும். நல்லா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த சூப் அப்படி பொசிங்கி அந்த சூப்பில் இருந்து அந்த டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது மிக சூப்பராக. இதோட சேர்த்து நீங்கள் குணப்பாவும் சேர்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் எங்கேருந்து பேசுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொன்னால் நம்ம தான் பஸ் சேனலில் பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மந்தி ப்ளஸ் நம்ம நீங்கள் எந்த மந்தினாலும் சொல்லிக்கலாம். மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, பீஃப் மந்தி இந்த 3 இருக்குது. இது போக வந்து நம்மக்கிட்ட குனாஃபாவும் அவைலபிளாக இருக்குது. வேறு என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறத இப்போ அவங்ககிட்ட கேட்கலாம். வேறு என்னென்ன நெய்ச்சோறு, மருந்துச்சோறு, பிரியாணி, தேங்காய் சோறு, அதாவது மேலப்பாளையம் தேங்காய் சோறு, பருப்பு கத்திரிக்காய் இந்த மாதிரி கல்யாணம், இடியப்பம், வட்டலப்பம். எப்பா இடியப்பத்துக்கு வரக்கூடிய வட்டலப்பம் மட்டும் அவைலபிளாக இருக்கும். இப்போ சரி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மந்தி ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், மசாலா நிறைய பேர் ரெடி பண்ண தெரிய மாட்டேங்க. ஆமாம், அந்த மசாலா ஆல்ரெடி அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் நமக்கு இப்போ இந்த இருக்குல்ல, இந்த மசாலாவை நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த மசாலா வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து எதுனாலுமே கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரௌண்டிங் எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங் வேணால் நம்ம டெலிவரி கொடுக்க முடியும். மேலப்பாளையத்துக்குள்ளே மேக்ஸிமம் கொஞ்சம் தாக்க பாளையம் கூட அதாவது மேலப்பாளையத்துக்குள்ளே அப்படின்னா ஓரளவு நமக்கு வந்து ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக கொஞ்சம் ஓரளவு பண்ணிக்கலாம். மேலப்பாளையத்தை எல்லாமே ஒரே ஆள் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேலப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் அவுட்ரு, அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்துலனாலும் கேட்கலாம், மேபி கேட்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் 1 டே பிஃபோராக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் அவங்க ஈஸியாக அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மேலப்பாளையத்து சரௌண்டிங் பிரே நகர், பீசல் நகர், அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலோனிக்கப்புறம் இந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு ஓரளவு அவங்களே டெலிவரி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தாண்டி கேடிசி நகர்லேருந்து லாஸ்ட் டைம் வந்து குணஃபாக்கு கால் வந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு கால்ஸ் வரும்போது அவங்க தான் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைமிங்கை நீங்கள் வந்து அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைமிங் கேட்டுங்க. பிஃபோராக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து எப்போ அடுத்து சாப்பாடு நம்ம எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகே, சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.